ஒன்ஸ் உங்களோட வீடு வந்து பேங்க் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களால் அந்த திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன காரணம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மினிமம் 50%. இப்போ உங்கள் லோன் அமௌண்ட் வந்து 50 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் மினிமம் 50% வந்து நீங்கள் வந்து அதை க்ளோஸர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட வீடை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் ப்ராக்டிக்கலாக கிடையாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்குக்கு சாதகமாக தான் இந்த சட்டத்திட்டங்கள் வந்து இருக்குது. பொதுவாக வந்து பேங்க்லேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஓன் மணி கிடையாது, மக்களோட மணி தான். மக்கள்கிட்ட வாங்கின காசை தான் கலெக்ட் பண்ணி பேங்க் லோனாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வராக்கடனா நிறைய போகுதுனால மக்களோட மணி வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுதுனால வங்கிகளுக்கு பல லாஸ் ஆகுது. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் கட்டல உங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா 10-15 வருஷம் போகும். ஸோ இதுக்காக கொண்டு வந்து தான் கடன் தீர்ப்பாயங்கள். இது வந்து நீங்கள் நார்மல் கோர்ட்டில் நீங்கள் இந்த கேஸ் நடக்காது. கடன் தீர்ப்பாயங்கள் மூலியம் தான் இதோட கேஸ்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வங்கிகளுக்காக மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும்.